பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் ஆன்மீகத்தை பற்றி கூறப் போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் பார்க்கும் தலைப்பு 2 விஷயங்களை உங்களுக்காக இப்பொழுது கூறப்போகிறேன். முதலாவதாக, முன்னோர்கள் சாபம் தீர என்ன செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இரத்தத்தால் வரும் உருவான சிவலிங்கம், அதற்கு கொதிக்கும் சுடுநீராலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது திருவண்ணாமலையில் உள்ள வெண்ணமலையில் அமைந்துள்ளது. அந்த சிவலிங்கம், அதன் வரலாறு ஏன் சுடுதண்ணியால் அபிஷேகம் செய்கிறார்கள் என்று நான் கூறப்போகிறேன். 2 ஆன்மீக சிந்தனைகள் கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக, முன்னோர்கள் சாபம் தீர என்ன செய்ய வேண்டும். முதல் விஷயம், ஜென்ம நட்சத்திரம் அன்று பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து தடவை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் வீட்டின் துளசி மாடம் இருந்தால் அதற்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும். நான்காவதாக, சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, ஆணை முகனுக்கு அருகம்புல் சுற்ற வேண்டும். இறுதியாக, அமாவாசை நாளன்று காகத்திற்கு எள்ளு கலந்த உணவை படைக்க வேண்டும். இவையெல்லாம் செய்தால் உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் தீரும். இரண்டாவது செய்தி என்னவென்றால், இரத்தத்தால் ஆன சிவலிங்கம், அதற்கு ஏன் சுடுதண்ணியால் அபிஷேகம் செய்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு வேடன் வேட்டைக்கு சென்றான். அப்பொழுது அவன் கண்ணில் எந்த விலங்கும் தென்படவில்லை. அவன் அதனால் கோபம் கொண்டு அவனின் அம்பை வைத்து தரையில் குத்தினான். அப்பொழுது அந்த தரையிலிருந்து ரத்தம் வந்தது. அவன் ஏன் ரத்தம் அறியுது என்று யோசித்து அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது சுயமாக ஒரு சிவலிங்கம் கிடைத்தது. அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை வெண்ணமலையில் கொண்டு போய் வைத்து அருகில் கிடைத்த மூலிகளை கொண்டு அந்த இரத்தத்தை நிறுத்த முயற்சித்தான். ஆனால் அது நிறுத்தாமல் வந்து கொண்டே இருந்தது. அவன் ஆனால் அங்கே கிடைத்த சுடுதண்ணியால் அபிஷேகம் செய்யும் போது அந்த ரத்தம் நின்றது. அன்றிலிருந்து இன்று வரை இயற்கையே கிடைக்கும் சுடுதண்ணியை வைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ரத்தம் நிற்கிறது. நீங்களும் ஒரு முறை அந்த வெண்ணமலையில் அமைந்துள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும். மேலும் பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.